இன்னைக்குதான் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் நாளை சென்னை வர இருக்கிறார். அவர் சென்னை வரும்போது ஓபிஎஸ்ஐ மீண்டும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உறுதிப்படுத்தப்படவில்லை. ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே அறிவித்து விட்டார். இதனால் அவர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மூலமாக அத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்று கூறப்பட்ட நிலையில் அண்மையில் நயினார் நாகேந்திரன் அளித்த அந்த பேட்டியில் ஓபிஎஸ் தம்மை தொடர்பு கொள்ளவே இல்லை என்றும், ஆனால் தொடர்பு கொண்டேன் என்று ஓபிஎஸ் தரப்பிலும் இருதரப்பிலும் மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்ததால் மீண்டும் சமரச முயற்சி ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. அதற்கு நாளை முடிவு ஏற்படும் என கருதப்படுகிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் சென்னை வர உள்ள நிலையில் ஓபிஎஸ்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும், அவ்வாறு அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டால் இன்று பெரியகுளத்திலிருந்து அவர் கிளம்பி நாளை சென்னை வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் தேனியிலிருந்து சென்னைக்கு வந்து PL சந்தோஷை சந்தித்தால் அந்த இணைப்பு முயற்சி மீண்டும் சாத்தியமாகுமா, அல்லது ஓபிஎஸ் யூ டர்ன் அடித்து மீண்டும் பல்டி அடிப்பாரா என்ற கேள்வியும் இப்பொழுது அவரது ஆதரவாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. ஓபிஎஸ் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பாரா அல்லது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா என்ற கேள்விக்கு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷின் பயணத்தில் அந்த முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.